Praise the Lord, the name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்ததாமே அப்பா உங்களுடைய வார்த்தைகளை மெய்ப்பிக்கும்படியா நீ செய்த சாட்சிகளை கர்த்தாவே அந்த நாளில கூட கர்த்தாவை கேட்டு உடைய நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பெரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய ஏக சுதனும் பிதாவினுடைய ஆவியை உடையவராய் இருந்த போதிலும் கூட மனுஷகுமாரனாக அவர் பூமிக்கு வந்தபோது அவரும் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றபோது பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவிலே அவர் மீது இறங்கினார் என்று சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற அவருக்கும் பிதாவின் ஆவியினுடைய நடத்துதல் தேவையாக இருந்ததால் மனுஷ ரூபமாக பிறந்த ஒரே காரணத்தால் அவருக்கு பரிசுத்த ஆவியும் தேவையாக இருந்தது. அதற்கு பின்னரே அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டு ஜெயம் பெற்று தமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஆரம்பித்து தேவ ஆவியானவர் மூலமாய் நடத்தப்பட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பூமியில் பிறந்த ஒவ்வொருவரும் பாவியாக நாம் பிறப்பதாலும் நமது நீதி அழுக்கடைந்த குப்பையாய் இருப்பதாலும்
நாம் ஒவ்வொருவருக்கும் பரலோக ராஜ்யம் சென்று அடைவதற்கு பரிசுத்தாவினுடைய அபிஷேகமும் இந்த பூமியிலே பிதாவின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கு புத்திர சுவிகார ஆவியும் தேவையா இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அது பரிசுத்தாவியானவரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாய் நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட காரியத்தை இந்த நாளிலே உங்களுக்கு சாட்சியாக சொல்லுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருக்கு அறியாமல் என் வாழ்க்கையிலே ஒரு விரோதமானவனாய், அதாவது சினிமா பாடல்கள் பாடிக்கொண்டு ஒரே உலக பிரமாணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே விக்கிரகங்களுக்கு முன்பாக நின்று பாடுவேன், பூஜைகளிலே பாடுவேன். இப்படியாக இருந்து ஆண்டவரை ஒரு குடும்பத்திலே, அதாவது ஒரு கத்தோலிக்க குடும்பத்திலே பிறந்த போதிலும் கூட ஒரு பெயர் கிறிஸ்தவனாய் கூட வாழ்ந்து கொண்டு அரைகுறையாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த விடையிலே தேவனுடைய கிருபையினாலே எனக்கு பரிபூர்ணமான ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுத்து, தேவனுடைய கிருபையினாலே என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 32வது வயதிலே கர்த்தருடைய ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அந்த நாளிலே ஞானஸ்நானம் பெற்று அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி ஞானஸ்நானம் பெற்றேன். பிற்பாடு நான் நினைச்சேன், ஞானஸ்நானம் பெற்ற உடனே நமக்கு உடனே பரிசுத்த ஆவி கிடைத்து விடும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். 3 மாதம் கடந்து போய்விட்டிருந்தேன். நான் தேம்பி என்னுடைய தனிப்பட்ட நேரங்களிலே ஜெபவேளைகளில் அங்கங்கே எங்கெங்கெல்லாம் தனியாக இருக்கணும் அங்கெல்லாம் ஆள ஆரம்பித்த ஆண்டவரே, எல்லாரும் சபையிலே ஆராதனை விடையிலே பரிசுத்த நிரம்பி அந்நிய பாஷையில பேசுகிறார்கள். நான் நல்லா பாடுறேன், என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. ஆவியினாலே நான் பாட வேண்டுமே, கருத்தோடு பாட வேண்டுமே, அபிஷேகத்திலே நிரம்பி நான் பாட வேண்டுமே என்று அதிகமாக அழுது ஜெபம் பண்ணி கொண்டிருந்த வேளையிலே எந்த போதகர் எனக்கு பவுல் என்ற பெயரை வைக்க மாட்டேன் என்று சொன்னாரோ, அந்த போதகர் திடீரென்று ஒரு நாள் காலையில், அதாவது ஜனவரி மாதம் 18ஆம் தேதி காலையிலே அவரும் அவருடைய துணை போதகரும் 2 பேரும் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. அன்றைக்கு அது ஒரு ஏதோ லீவு நாளா எனக்கு சரியா தெரியல. அந்த வீட்டில் இருந்தேன். அன்னைக்கு வந்து கிளம்புப்பா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அவரை பார்த்து இப்படி எனக்கு அவர் மேலே ஏற்கனவே வருத்தம். இப்போ பவுல்னு பேர் வைக்க சொன்னப்பா, பவுல்னு பேர் எனக்கு வைக்கலன்றதுனால எங்கே பிரதர் கூப்பிடுறீங்க அப்படின்னா, வா நீ கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறாருன்னு. அப்போ நான் பார்த்தேன், நமக்கு ஆண்டவர் பால்னு பேர் வைக்க சொன்னார்னு இவர்கிட்ட நம்ம கெஞ்சின போது நமக்கு பேர் வைக்கல. ஆனால் ஆண்டவன் அப்படி இருதயத்தை அறிந்து இப்போ தேவனுடைய கிருபையினாலே இப்படி வந்து இவர் கேட்கிறாரே அப்படின்னு அவரை பார்த்த ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கிறாங்க. எங்கே வரணும் பிரதர்னு, வாயா ஒன்று ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் சொல்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிக்கிட்டு நேராக காரில் கூட்டிக்கிட்டு போய் திரிசூலம் மலை மேலே, இந்த பல்லாவரம் குரோம்பேட்டை அந்த பகுதியில் அந்த மலையினுடைய உச்சிக்கு என்ன நடத்தி கொண்டு போகிறாங்கன்னு கொண்டும் புரியல. ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன் காலையில். நான் அவர்களோட கூட 2 பேரோட போகிற உடனே மேலே போய் நின்ன உடனே சொன்னாங்கப்பா, உனக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு அக்கினி அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதனால் சபையில் உனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுக்கல ஆண்டவர் என்னை இன்றைக்கி இந்த காரியத்தை செய்யன்னு சொன்னதுனால அவனை கூட்டு வந்திருக்கிறேன். இப்போ நாங்கள் ஜெபம் பண்ணும்போது நீ பரிசுத்த ஆவியை கீழே ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லி 2 பக்கமும் 2 ஷோல்டரை 2 பேரும் பாசஸ் பிடிச்சாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். அடுத்த நிமிஷம் இந்த பூமியிலிருந்து வானத்தை பறக்கிற மாதிரி கை மட்டும்தான் 2 பேர்கிட்ட இருக்குது, தவிர என் காதெல்லாம் அப்படியே உயர ஏதோ மேலே பறந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அந்த அபிஷேகத்தை நடந்து கடைசி அப்படியே அவங்க என்ன கீழே விட்டாங்க. அப்படியே தரையில் நான் படுத்துட்டேன். பிற்பாடு எனக்கு நாங்கள் கீழே கூட்டி கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு சொல்லிட்டாங்க. அப்பா அவர் ஒய்ஃப் கிட்ட சொன்னாங்க, அவர் அக்கினி அபிஷேகம் வாங்கியிருக்கிறாருமா, அதனால் கொஞ்சம் பார்த்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2 கண்ணுக்குள்ளவும் ஏதோ அப்படியே மஞ்சளாக, அதாவது என்ன சொல்கிறது, பொன்னிறமாக ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் கண்ணை திறக்க முடியல, ஒன்றும் தெரியல. ஒரு 2 நாட்கள் 2.5 நாட்கள் லீவ் போட்டுட்டு அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். 3ஆவது நாள் என்னுடைய கண்கள் கொஞ்சம் பரிபூர்ணமாய் திறக்கப்பட்டு என்னுடைய கிருபையினாலே கர்த்தருக்கு நன்றி சொல்லிவிட்டு பிற்பாடு என்னுடைய ஊழியம் எனக்கு ஆரம்பமாக போகிறது என்பதை நான் புரிந்து கொண்டு தேவனுடைய கிருபையினாலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்ற அந்த சந்தோஷத்தோடு தொடர்ந்து தேவனுடைய பாதத்திலே காத்திருக்க உபாசிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் பிற்பாடு ஒவ்வொரு வருடமும் 2 முறை 40 நாட்கள், ஒரு 21 நாட்கள், இப்படி ஒவ்வொரு விடையிலும் எனக்கு உபவாச விடைகளை கர்த்தர் கட்டளையிட்டு அந்த விடையிலே ஒவ்வொரு ஊழியமாக கர்த்தர் கொடுத்து அதை அவரே நடத்த ஆரம்பித்தார். எனக்கு அருமையானவர்களே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்கள்
பொல்லாதவர்களாகிய உங்களுடைய பிதாக்களே நல்ல ஈவுகளை உங்களுக்கு கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்ன வார்த்தையின்படியாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். இதுவரையில் ஒருவேளை யாராவது மெத்தனமாக நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறதுக்கு ஏற்றமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுனால உடனடியாக கர்த்தராலே வழிநடத்தப்பட, கர்த்தருடைய ஆவியினாலே வழிநடத்தப்பட்டவருடைய புத்திரராய் விளங்க பரிசுத்தாவியை கேட்டுப்பட்டுக் கொள்ளுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே காலை விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த விளைகளும் கூட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு கேட்டு பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாடும் அனல் மூட்டி எழுப்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.